மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. 84.29 விழுக்காடு வாக்குப்பதிவு என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு படைத்த தமிழ்நாடு 84.29% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இது 6 மணி நிலவரப்படி பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள். இதே போல 6 மணி நிலவரப்படி மாவட்டந்தோறும் வாக்குப்பதிவு வெளியாகி இருக்கிறது. அதன்படி கரூர் மாவட்டத்தில் தான் அதிகம். 91.78 விழுக்காடு வாக்குகள் கரூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் தான் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகம். 91.78 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நிலவரம், அதே போல மாவட்டந்தோறும் என்ன நிலவரம் என்பது குறித்து அந்த 6 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் அதிகமாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைவாக 75.35 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தமிழ்நாடு முழுக்க சராசரி வாக்குப்பதிவு, மாவட்டந்தோறும் உள்ள வாக்குப்பதிவு என்ற விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எம்மோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதி, உங்களிடம் இருக்க விவரங்களை சொல்லுங்க. ரமன் சார் வணக்கம். தற்பொழுது 6 மணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இதன்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சில நிமிடங்களில் அந்த எண்ணிக்கை மாறி இருக்கிறது. 84.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 6 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 84.35% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கரூரில் 91.78% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. குறைந்தபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 75.35% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. சென்னையை பொறுத்த வரைக்கும் 83.03% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே 5 மணி வரையிலான நிலவரத்தை வெளியிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து 6 மணி நிலவரத்தை வெளியிட்டு இருக்கிறது. அதன்படி அரியலூரில் 85.23% வாக்குகள், செங்கல்பட்டில் 84.18% வாக்குகள், சென்னையில் 83.09% வாக்குகளும், கோயம்புத்தூரில் 84.39% வாக்குகளும், கடலூரில் 84.50% வாக்குகளும், தருமபுரியில் 89.78% வாக்குகளும், திண்டுக்கல்லில் 88.25% வாக்குகளும், ஈரோட்டில் 89.72% வாக்குகளும், கள்ளக்குறிச்சியில் 86.85% வாக்குகளும், காஞ்சிபுரத்தில் 86.76% வாக்குகளும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 75.41% வாக்குகளும், கரூரில் 91.86% வாக்குகளும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 86.61% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. மதுரையை பொறுத்தவரை 80.15% வாக்குகள், மயிலாடுதுறையை பொறுத்தவரை 80.91% வாக்குகள், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 85.33% வாக்குகளும், நாமக்கல் மாவட்டத்தில் 89.43% வாக்குகளும், பெரம்பலூரில் 85.13% வாக்குகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 83.30% வாக்குகளும், ராமநாதபுரத்தில் 76.15% வாக்குகளும், ராணிப்பேட்டையில் 88.53% வாக்குகளும், சேலத்தில் 90.13% வாக்குகளும், சிவகங்கையில் 76.03% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 81.45% வாக்குகளும், தஞ்சாவூரில் 80.05% வாக்குகளும், நீலகிரி மாவட்டத்தில் 78.41% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தேனியில் 80.80% வாக்குகளும், திருவள்ளூரில் 82.79% வாக்குகளும், திருவாரூரில் 82.81% வாக்குகளும், தூத்துக்குடியில் 79.68% வாக்குகளும், திருச்சியில் 85.01% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. திருநெல்வேலியில் 77.41% வாக்குகளும், திருப்பத்தூரில் 87.57% வாக்குகளும், திருப்பூர் மாவட்டத்தில் 88.20% வாக்குகளும், திருவண்ணாமலையில் 87.97% வாக்குகளும், வேலூரில் 87.63% வாக்குகளும், விழுப்புரத்தில் 87.62% வாக்குகளும், விருதுநகரில் 84.09% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. இந்த விவரங்களை
6 மணி நிலவரமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய தற்பொழுது அவர்கள் மாற்றி அமைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மொத்தம் 84.41% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவினுடைய அந்த சதவீதம் என்பது மாறிக்கொண்டே வருகிறது. 84.29 என அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 84.35% என அறிவிக்கப்பட்டது. தற்பொழுதைய தகவலின் அடிப்படையில் 84.41% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. நன்றி மதியழகன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.